ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். சுட்டிச்சரன் ஃபேமிலிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு அழைக்கிறேன். இந்த வீடியோவில் நாங்கள் லாஸ்ட் மந்த் கேரளா போயிருந்தபோது தங்கியிருந்த பீச் ரெசார்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். தி ராவிஸ் கோவலம், இதுதான் இந்த பீச் ரெசார்ட்டோட நேமு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் 5-star ஹோட்டல்ஸ் இன் ட்ரிவாண்ட்ரம். ஃபேமஸ் பத்மநாப சுவாமி டெம்பிள்லேருந்து கரெக்டாக 8 கிலோமீட்டர்ஸ் தொலைவில் இருக்குது. இந்த ஹோட்டலை எங்களுக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சு. இங்கே இருக்கக்கூடிய லாபி ஏரியாவே அவ்வளோ பெருசாக வச்சுருந்தாங்க. இதுதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறது. ரொம்ப ஆத்தென்டிக்காக கேரளா ஸ்டைலில் வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம டைனிங் ஏரியாவுக்கு வரலாம். இது வந்து லைவ் கவுண்டர். இங்கே நம்ம எந்த டிஷ் கேட்குறோமோ அதை வந்து உடனே செஞ்சு கொடுத்துருவாங்க நம்மளுக்கு. மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சவுத் இண்டியன், நார்த் இண்டியன், அதுக்கப்புறம் கேரளா ஸ்டைல் ஃபுட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. டைனிங் ஏரியாலேருந்து நம்ம வெளியில் ஓப்பன் பண்ணி வந்தோம்னா நம்மளுக்கு சீயோடைய வியூ கிடைக்கும். இந்த பக்கம் பார்த்தா ஸ்விம்மிங் பூலு, அந்த பக்கம் பார்த்தா பீச்சு. சான்ஸே இல்லைங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம ரெசார்ட்டுக்கு பேக் சைடு இருக்கக்கூடிய வியூவை பார்க்கலாம். இதுதாங்க பேக் சைட் வியூ ஆஃப் த ரெசார்ட். இங்கேருந்து நம்ம பீச்சுக்கு போகணும்னா நடந்து போகணுன்ற அவசியம் கூட இல்லை. இங்கேயே இவங்களே பேட்டரி ஆப்ரேட்டட் கார்ஸ் வச்சுருக்காங்க, அதில் கூட நம்ம போய்க்கலாம். இப்போ நம்ம ஸ்விம்மிங் பூலை பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்கிறத. நாங்கள் என்ஜாய் பண்ணமோ இல்லையோ, குழந்தைங்களாம் அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. ஆனால் இங்கே ஒரே ஒரு கண்டிஷன் போட்டாங்க. என்னென்னா இந்த ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறதுக்கு ஸ்விம் சூட் இருக்கணும் அப்படின்னு. எங்ககிட்ட வேறு ஸ்விம் சூட் இல்லையா, ஸோ ஷாப்புக்கு போயிட்டு வாங்கிட்டு வரதுக்குள்ள டைம் ஆகிடும். எங்களுக்கு ரூம் வெக்கேட் பண்ணுறதுக்கு நேரமும் வந்துடுச்சு. ஸோ குழந்தைங்க மட்டும் குளித்தாங்க கொஞ்ச நேரம். நீங்கள் வெக்கேஷனுக்கு ஃபேமிலியோடு இந்த மாதிரி ஒரு பீச் ரெசார்ட் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம்.
இப்போ நம்ம ரூம் ஸ்டேவை பற்றி பார்க்கலாம். இதுதான் நாங்கள் எடுத்திருந்த ரூமு. ரூம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கேரளா ஸ்டைலில் ஆத்தென்டிக்காக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் நாங்கள் எடுத்த வீடியோ. மார்னிங் வந்து இன்னும் சூப்பராக இருந்துச்சு. மார்னிங் எடுத்திருந்த கிளிப்ஸும் வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன ஒரு வருத்தம்னா ரூமில் ஃபேனே இல்லை. என்ன தான் ஏசி இருந்தாலும் எனக்கு வந்து ஃபேன் சத்தம் இருந்தால் தான் தூக்கம் வரும். ட்ராவல் பண்ணி வந்த டயர்டில் அப்படியே தூங்கியாச்சு. ஸோ அது பெருசாக தெரியல. பாத்ரூமில் எதுக்கு டெலிஃபோன் வச்சாங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஒரு வேளை தண்ணி காலி ஆயிடுச்சுன்னா ரூம் சர்வீஸ்க்கு கால் பண்ணி தண்ணி வரலன்னு சொல்கிறதுக்காக வச்சுருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்.
நாங்கள் நைட் வந்து ரூம் எடுத்ததால் இந்த ஹோட்டலோடைய ஃபுல் இது வந்து தெரியல. அந்த அழகு வந்து காலையில் பார்க்கும்போது தான் அவ்வளோ பிரமிப்பாக இருந்துச்சு. What are you doing now? What are you doing now?